Hi, hello, my dear 12th standard. Welcome to all. So, 12th standard mathematics chapter 1. Example 1.17 தான் டுடே கிளாஸில் நாம் டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தலாம். ஃபைண்ட் த ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் அப்படின்னு ஒரு மேட்ரிக்ஸை கொடுத்துட்டு பை ரெடியூசிங் இட் டு அ ரோ எஸ்லான் ஃபார்ம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸில் ரோ எஸ்லான் ஃபார்மில் ஒரு மேட்ரிக்ஸை எப்படி டிட்டர்மின் பண்ணுறது அப்படின்றது தான் லாஸ்ட் கிளாஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். சரிங்களா? இங்கே ஒரு மேட்ரிக்ஸை கொடுத்தது இதை ரோ எஸ்லான் ஃபார்மில் இதோட ரேங்க் என்னவா இருக்கும் அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. ரொம்ப கிளியராக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். போயிடலாமா? எஸ். ஸோ அப்போ சொல்யூஷனுக்கு போயிடலாம். இப்போ சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், கொடுத்துருக்க மேட்ரிக்ஸை ஃபஸ்ட்டு ஏ அப்படின்னு எடுத்துக்க போகிறோம். ஓகேவா? எஸ். ரோ எஸ்லான் ஃபார்ம் கொஞ்சம் ஞாபகம் படுத்துங்க. வாட் இஸ் ரோ எஸ்லான் ஃபார்ம்? எஸ். ஃபர்ஸ்ட் ரோல் இருக்க ஃபர்ஸ்ட் எலமெண்ட், செகண்ட் ரோல் இருக்க செகண்ட் எலமெண்ட், தேர்ட் ரோல் இருக்க தேர்ட் எலமெண்ட். ஸோ இதுக்கு கீழே இருக்க இந்த எலமெண்ட் எல்லாத்தையும் ஜீரோவாக மாற்றுறோம். ஓகேவா? ஸோ அதுதான் நமக்கு ரோ எஸ்லான் ஃபார்ம் அப்படின்னு கிளியராக தெரியும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இங்கே என்ன பண்ண போகிறோம், அதை லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒரு ஏரோ போட்டு எழுதிக்கணும் அப்படின்னு லாஸ்ட் கிளாஸ்லேயே நம்ம சொன்னோம். ரொம்ப கிளியராக நமக்கு தெரியும். சரிங்களா? எஸ். பாருங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ரோல இருக்க ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டுக்கு கீழே இருக்க நம்பர்ஸை நம்ம என்னவா சேஞ்ச் பண்ணணும், ஜீரோவா மாற்றணும். இதை ஃபிக்ஸடாக வச்சுக்கிட்டு. ஓகேவா? எஸ், ஃபைன். ஸோ அப்போ இந்த 2வை நம்ம ஜீரோவா மாற்ற போகிறோம். யாரு கூட கம்பேர் பண்ணி? 1 கூட கம்பேர் பண்ணி, ஃபர்ஸ்ட் ரோ கூட கம்பேர் பண்ணி, இந்த எலமெண்ட் கூட கம்பேர் பண்ணி. ஸோ அப்போ இங்கே 2 இருக்கு, இங்கே என்ன நம்பர் இருந்தால் அதை கம்பேர் பண்ணி ஜீரோவா மாற்றலாம்? இங்கே 2 இருக்கு, இங்கே -2 இருந்துச்சுன்னா கம்பேர் பண்ணி 2 - 2 0 அப்படின்னு நம்ம மாற்றிடலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறோம், இங்கே எழுதிடலாமா? எஸ். பாருங்க, சேஞ்சஸ் ஒன்லி எங்கே பண்ண போகிறோம், நம்ம R2ல சேஞ்ச் பண்ண போகிறோம், 0 வர வைக்க போகிறோம். அண்ட் தென் இங்கே 0 வர வைக்க போகிறோம். R3ல சேஞ்சஸ் பண்ண போகிறோம். ஃபைன். R2ல என்ன சார் சேஞ்சஸ் பண்ண போகிறோம்? அப்போ R2ல R2 இதை -2ஆல் மல்டிபிள் பண்ண போகிறோம். அப்போ தானே இங்கே 0 ஆகும். 2 - 2 0. எஸ். ஸோ அப்போ -2ஆல் R1 மல்டிபிள் பண்ண போகிறோம். அண்ட் தென் இந்த எலிமெண்ட்டை ஜீரோவை மாற்றணும். இது கூட கம்பேர் பண்ணி இங்கே 3 இருக்குது. அப்போ இங்கே என்ன நம்பர் இருந்தால் இதை கம்பேர் பண்ணி ஜீரோவை மாற்றலாம்? -3 இருந்தால் ஜீரோவை மாற்றலாம். 3 - 3 0 அப்படின்னு வந்துடும்ல. எஸ். ஸோ அப்போ இந்த ரோ ஃபுல்லாக நம்ம எதால் மல்டிபிள் பண்ண போகிறோம்? 3ஆல் மல்டிபிள் பண்ண போகிறோம். ஸோ அப்போது R3 -3ஆல் மல்டிபிள் பண்ண போகிறோம். ஓகேவா? எஸ். -3ஆல் எதை மல்டிபிள் பண்ண போகிறோம்? R1 மல்டிபிள் பண்ண போகிறோம். ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்குமோ அதை எடுத்து இங்கே எழுதிக்கலாமா? R1 நோ சேஞ்சஸ், 1 2 3, அதில் எந்த சேஞ்சஸும் இல்லை. அப்போ இங்கே என்ன பண்ணியிருக்கோம் பாருங்க, R2 - 2 R1 பண்ணிடலாமா? R2 என்ன? 2 1 4. ஸோ 2 1 4. R2 - 2 R1. R1 -2ஆல் மல்டிபிள் பண்ண போகிறோம். ஸோ -2ஆல் மல்டிபிள் பண்ணிக்கலாமா? 1 2s are 2, 2 2s are 4, 3 2s are 6. ஆன்சர் என்ன கிடைக்கும் நமக்கு? 2 - 2 0, 1 - 4 -3, 4 - 6 -2. ஓகேவா? அதை எடுத்து எழுதிக்கலாமா? 0 -3 -2. அண்ட் தென் R3 என்ன சேஞ்சஸ் பண்ண போகிறோம் பாருங்க. R3 - 3 R1. அப்போ R3 எப்படி எழுதிக்கலாமா? 3 0 5, 3 0 5 -3 R1. R1 -3ஆல் மல்டிபிள் பண்ண போகிறோம். மல்டிபிள் பண்ணிடலாமா? 1 3s are 3, 2 3s are 6, 3 3s are 9. 3 - 3 0, -6, 5 - 9 -4. அதை எடுத்து எழுதிக்கலாமா? 0 -6 -4. ஸோ ஃபர்ஸ்ட் ரோவில் இருக்க ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டுக்கு கீழே இருக்க இந்த 2 நம்பர் என்ன பண்ணியாச்சு? ஜீரோவாக மாற்றியாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்? செகண்ட் ரோவில் இருக்க செகண்ட் எலமெண்ட்டுக்கு கீழே இருக்க இந்த நம்பரை என்னவா மாற்றணும்? ஜீரோவாக மாற்றணும். செகண்ட் ரோவை ஃபிக்ஸடாக வச்சுட்டு பண்ணிடலாமா? எஸ். வாங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோமோ அதை வெளியே வந்து டிஃப்ரெண்ட்டாக சொல்லணும். சரிங்களா? ஓகே. சேஞ்சஸ் எங்கே பண்ண போகிறோம்? டெஃபினட்டாக R3ல தான் சேஞ்சஸ் பண்ண போகிறோம். R3ல என்ன சேஞ்சஸ் பண்ணலாம் பாருங்க. இங்கே -6 இருக்கு, இங்கே எந்த நம்பர் வந்தால் 0 ஆகிடும்? எஸ். இங்கே +6 இருந்துச்சுன்னா -6 + 6 0 ஆகிடுமா? ஸோ அப்போ இங்கே +6 வரணும்னா என்ன பண்ணலாம்? -2ஆல் மல்டிபிள் பண்ணிக்கலாமா? 3 2s are 6, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். ஸோ அப்போது R2வை -2ஆல் மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஓகேவா? எஸ். ஸோ அப்போ R3ல என்ன பண்ண போகிறோம்? R3 -2 R2. R1 R2 நோ சேஞ்சஸ், அதை அப்படியே எழுதிக்கலாம். 1 2 3 0 -3 -2 நோ சேஞ்சஸ். R3 மட்டும் தான் சேஞ்சஸ். என்ன பண்ண போகிறோம்? R3 - 2 R2. R3 எழுதிக்கலாமா? R3 என்ன? 0 -6 -4.
மைனஸ் டூ ஆர் டூ ஆர் டூ மைனஸ் டூவால் மல்டிபிள் பண்ண போகிறோம் ஆர் டூவை. ஸோ அப்போ 0 2 3s are 6 2 2s are 4. ஓகேவா, மைனஸால் மல்டிபிள் பண்ணணும் என்ன மீனிங், சைனை வந்து மாற்றி போடுவோம், தட்ஸ் ஆல். ஸோ அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் பாருங்க, 0 மைனஸ் 6 ப்ளஸ் 6 0 மைனஸ் 4 ப்ளஸ் 4 0. அப்போ இங்கே என்ன கிடைச்சிருக்கு பாருங்க, 0 0 0. ரோ எஸ்லான் ஃபார்ம் புரியுது இல்லை, ஒன்றுமே கிடையாது, வெரி சிம்பிள் கான்செப்ட். எஸ் பாருங்க. ஸோ ஆக்சுவலாக என்ன ரோ எஸ்லான் ஃபார்ம் யூஸ் பண்ணி என்ன கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க, ரேங்க் ஆஃப் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இதோட ரேங்க் என்ன, நான் ஜீரோ ரோஸ். இதில் நான் ஜீரோ ரோஸ் எத்தனை இருக்கு பாருங்க. ஸோ அப்போ 1 2 நான் ஜீரோ ரோஸ் வந்து 2 இருக்கு. கிளியர். எஸ் பாருங்க, இது 0 ஆயிடுச்சு. அப்போ இது ரேங்காக நம்ம எடுத்துக்க முடியாது. ஸோ அப்போ ரேங்க் ஆஃப் ஏ, இதோட ரேங்க் என்ன 2 அப்படின்னு ரொம்ப ஈஸியாக வந்து நாம ஃபினிஷ் பண்ணிடலாம். ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இந்த கொஸ்டின் எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுறேங்க. நெக்ஸ்ட் கிளாஸ் வேறு கொஸ்டின் நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ டு ஆல், பை பாய்.